அனைவருக்கும் அன்பு வணக்கம். உங்களின் பொன்னான நேரத்தை இந்த வீடியோவை பார்ப்பதற்காக ஒதுக்கியதற்கு நன்றி. வாங்க இன்றைய வீடியோவை பார்க்கலாம். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் 2250 காலி பணியிடங்களை நிரப்ப தமிழக அரசு தற்பொழுது ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. எந்தெந்த பணியிடங்களுக்கு தற்பொழுது அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க, மேலும் யாரெல்லாம் இந்த பணியிடத்துக்கு விண்ணப்பிக்கலாம் போன்ற விவரங்களை முழுமையாக அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். டிஎன்பிஎஸ்சி மூலமாக 400 உதவி பொறியாளர்கள், 1850 கள உதவியாளர்களை தேர்வு செய்ய தமிழ்நாடு மின்சார வாரியம் தற்பொழுது ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் உதவி பொறியாளர், கள உதவியாளர், ஹேங்மேன், லைன்மேன் போன்ற பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என தொழிற்சங்கங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்து கொண்டிருந்தாங்க. தொழிற்சங்கங்களின் தொடர் கோரிக்கையை ஏற்று தற்பொழுது 2250 பணியிடங்களை நிரப்ப தமிழ்நாடு மின்சார வாரியம் ஒப்புதல் அளித்துள்ளது. தொழிற்சங்கங்களின் தொடர் கோரிக்கையை ஏற்று தற்பொழுது 2250 பணியிடங்களை நிரப்ப தமிழ்நாடு மின்சார வாரியம் ஒப்புதல் அளிச்சிருக்கு. 2023 ஆண்டுக்கு முன்பு வரை மின் வாரிய பணியாளர்களை தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் மூலம்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தாங்க. ஆனால் கடந்த 2023 ஆண்டுக்கு அப்புறம் அரசு பணியாளர்கள் தேர்வாணையம், அதாவது டிஎன்பிஎஸ்சி மூலமாக தான் இந்த பணியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் கடந்த 2023 ஆண்டு முதலாக உதவி போலி இந்நிலையில் கடந்த 2023 ஆண்டு முதலாக உதவி பொறியாளர் உட்பட ஒரு சில பணியிடங்களை நிரப்ப டிஎன்பிஎஸ்சி மூலம் தேர்வுகள் நடைபெற்றது. கடந்த ஆண்டு நடைபெற்ற தேர்வில் தேர்ச்சி பெற்ற 258 உதவி பொறியாளர்கள் விரைவில் பணியில் சேர்க்கப்பட உள்ளதாக தமிழ்நாடு மின்சார வாரியம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் தற்பொழுது 400 உதவி பொறியாளர்கள் மற்றும் 1850 கள உதவியாளர்களை டிஎன்பிஎஸ்சி மூலமாக தேர்வு செய்ய மின்சார வாரியம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. டிஎன்பிஎஸ்சியின் ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப சேவைகள் தேர்வுகள் மூலமாக இந்த பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. எனவே தகுதியுள்ள அனைவரும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த வீடியோவானது உங்களுக்கு சிறிதளவேனும் பயனுள்ளதாக இருந்திருந்தால் எங்களுக்கு மகிழ்ச்சியே. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.